எல்லாரும் குர்ஆன் ஓதுவாங்களா? இல்லை. யார் ஓதுவாங்க தெரியுமா? சொர்க்கவாதிகள். சொர்க்கத்துக்கு போகணும், அடுத்த ஷாபானுக்கு வாழ போறீங்கன்னா பரவாயில்லை, செய்யாதீங்க. அடுத்த ஷாபானுக்கு வாழலாம், இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்கிற நோக்கம் இருக்குது, உங்களோட கையில் தான் அஜல் இருக்குதுன்னா பரவாயில்லை. சகோதரர்களே, ஏன் அமல் செய்யும்? அல்லாஹ் சொல்றான், நீ அமல் செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா? وَيَطُوفُ عَلَيْهِمْ وِلْدَانٌ مُخَلَّدُونَ. உங்களை வேலைக்கு மட்டும் 1000 வேலைக்காராக்கள் வச்சிருக்கிறார் உங்களுக்கு ஒரு ஆளுக்கு. அவங்க எப்படிப்பட்ட ஆக்கள் வேலைக்காரவங்கண்டா, இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லூலுஅம் மன்சூரா. அவங்கள பார்த்தா நினைப்பீங்க பரத்தப்பட்ட முத்துக்கள் உண்டு. ஒரு 1000 முத்தை எங்களை அந்த ஹோலில் அப்படியே பரத்திட்டு அப்படி இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கும். கழுத்தில் போடுறதுக்கே முத்து இல்லை, இன்றைக்கு பரத்தேலுமா? உங்களோட வேலைக்காராக்கள் இவ்வளோ அழகண்டா நீங்க எப்படி அழகா இருப்பீங்க? நோம்ப பிடிங்க, ஜகாத்தை கொடுங்க, குர்ஆன் ஓதுங்க. அல்லாஹ் கிட்ட காசு கொடுக்க இயலாதே. அல்லாஹ் கிட்ட 5 கோடியை தாரையா அல்லாஹ் சொர்க்கத்தை தான் சொல்லலுமா? அல்லாஹ் சொல்றான், 5 கோடி இல்லை வாப்பா, நீங்க கனடா இல்லை, முழு உலகத்தையும் தங்கத்தால நிறைச்சி வந்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். யார்கிட்ட எவ்வளோ தங்கம்? அதான் நாம் சின்ன சின்ன அமல், நோன்பு பிடிக்கிறது, குர்ஆன் ஓதுறது, ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறது, சின்ன அமல். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தர இருக்கிறேன் வா. حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا. அல்லாஹ் சொல்றான், நீ வந்து பாரு, உனக்கு சொல்லி முடிக்கல எல்லாத்தையும். என்ன வந்து பாரு? உனக்கு தார ஆட்சி மாத்திரம். இப்போ நீங்க போய் சொர்க்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்தா உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுமா? உங்களோட ஆட்சி 2000 வருடம் பிரயாணம் செய்கிற தூரம். முழு உலகத்தையும் உங்களுக்கு 3 மாசத்துல சுற்றி முடிச்சிருவீங்க. இந்த உலகத்தை மாதிரி 10 மடங்கு கடைசி சொர்க்கவாதி. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களோட அந்தஸ்து என்ன, எங்களோட அந்தஸ்து என்ன? அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சியுடைய கடைசி வரை பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்றான் தெரியுமா குர்ஆன்ல? நீ எல்லாம் எடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இதா ரஅய்த ثم رأيت نعيما وملكا كبيرا. பெரிய ஆட்சி உனக்கு இருக்கு. பெரிய ஆட்சி, சின்ன ஆட்சி இல்லை. நீ சொர்க்கத்துள்ளுக்கு வரும் பொழுது ஆலியஹும் சியாபு சுந்துசின் ஹுதுர். உன்னை அணிவிச்சு எடுக்கிறது என்ன உடுப்பு தெரியுமா? சுந்துஸ். சுந்துஸ் என்ற பட்டு, அந்த பட்டுடைய நிறம் பச்சை. ஏன் அல்லாஹ் அப்படி எல்லாம் ஒன்றொண்டா தெளிவா சொல்லணும்? அல்லாஹ்க்கு தெரியும், நம்ப மாட்டாங்க. ஆசையை காட்டணும், அல்லாஹ்க்கு தேவைதான். ஆலியஹும் சியாபு சுந்துஸ் ஹுதுர் வ இஸ்தபரக். உள்ளுக்கெல்லாம் இஸ்தபரக், அது பட்டில் கடினமானது. இஸ்தபரக் என்றால் உள்ளுக்கு பட்டு, மேலால பச்சை பட்டு எல்லாமே அணிந்து கொண்டு கடைசியாக வஹுல்லு அஸாவிர மின் ஃபில்லாஹ். வெள்ளி காப்பு. உலகத்தில் வெள்ளி போடையலாம், சொர்க்கத்தில் வெள்ளி காப்புகள் அணிந்து வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான்? ஒரு பானம் உண்ட புகட்டுவான். அந்த பானத்தை குடித்ததோட சகோதரர்களே, எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கி. எங்கட வேர்வையெல்லாம் கஸ்தூரியாக மணக்க தொடங்கிடும். வஸகாஹும் ரப்புஹும் ஷராபன் தஹூரா. கடைசி அல்லாஹ் சொல்றான், எல்லாம் தந்துட்டு தான் சொல்லுவான், இன்ன ஹாதா கான லகும் ஜஸாஆ. இப்படித்தான் நான் கூலிதாரேன் உங்களுக்கு.
وَكَانَ سَعْيُكُمْ مَشْكُورًا. உங்களோட முயற்சி நன்றிக்குரிய முயற்சியாக மாறிவிட்டது.